இன்றைக்கி நகர்ப்புறம், கிராமப்புறம், அதாவது வில்லேஜ், ஹேம்லெட்டு மீன்ஸ் குக்கிராமங்களில் கூட அண்ணாமலைங்கிற ஒரு பெயரை கேட்டாவே அண்ணாமலைக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் இறங்குகிறார்கள். பாஜக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு காரணம் முழுக்க அண்ணாமலை என்கிற ஒரு ஆளுமைக்காகத்தான். பாஜகவில் வந்து எல்லாரும் இணைந்திருக்கிறாங்க, களப்பணி செய்கிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. அதனால வருகின்ற 2026ஆம் ஆண்டு மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக தம்பி அண்ணாமலை அவர்களே நீடிக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து. இன்று காலையிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் என்று சொல்லி நிறைய சேனல்களில் வந்து ஒளிபரப்பிட்டு இருக்கிறாங்க. எங்களை போன்ற உணர்வாளர்கள் என் தம்பி அண்ணாமலை அவர்களுக்காக உண்மையாலுமே நான் பாஜக கட்சி கிடையாது, ஆனால் அண்ணாமலை அவர்களின் அக்காவாக உங்களிடம் இந்த கோரிக்கை வைக்கின்றேன். என்னை போன்ற நிறைய சகோதரிகள் அண்ணாமலை அவர்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் இறங்குவார்கள். தயவு செய்து ஒரு நல்ல பொக்கிஷத்தை பாஜக கட்சி இழந்துடக்கூடாது. மீண்டும் அண்ணாமலை அவர்களே பாஜகவின் மாநில தலைவராக தொடர வேண்டும். எத்தனை பேர் வந்தாலும் பிஜேபி உண்மையாலுமே நான் சொல்கிறேங்க, யார் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபி கிடையாதுங்க, அது 100% உண்மை. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆளுமையோட திறம்பட செயல்பட்டுருக்கிறாரு. எத்தனையோ பேர் வரல, ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு களப்பணி செய்ய போகிறாங்க, எந்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறாங்க என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால தயவு செய்து மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து என் அப்பன் பழனி முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு மாலை போட்டிருக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேன், என் தம்பி அண்ணாமலை அவர்கள் என் அப்பன் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை வைத்து மீண்டும் பாஜகவின் மாநில தலைவராக தொடர்வார். அப்படி ஒரு பிரார்த்தனை நிறைவேறிவிட்டால் கண்டிப்பாக என் அப்பன் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவு செய்து மீண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். தயவு செய்து போலித்தனமான இருப்பவர்களை நம்பி மாநில தலைவர் போஸ்டிங் கொடுக்காதீங்க. தம்பி அண்ணாமலை வருகைக்கு பின்புதான் ஓட்டு வங்கி பாஜகவிற்கு கூடுதலாக கிடைத்திருக்கின்றது. அதை சற்றே யோசித்து பாருங்கள். மீண்டும் ஏதாவது இந்த சேனலில் குழப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து மேலிடத்துல மீண்டும் தம்பி அண்ணாமலை அவர்களே பாஜக மாநில தலைவராக வர வேண்டும். அப்பொழுதுதான் பாஜக 2026இல் அவர்கள் எடுத்த இலக்கு ஜெயிக்க முடியும். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், எங்களை போன்ற அவர் என்னதான் பாஜகவினுடைய கட்சி என்றாலும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு பெரிய இந்து இயக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, சாதாரண மக்களை கூட சரி, அக்கா, தம்பி, அண்ணா என்கிற ஒரு அன்பான வார்த்தை. அவருக்கு கூடிய கூட்டம் பாஜகவிற்காக கூடிய கூட்டம் கிடையாது. அண்ணாமலை என்கிற ஒற்றை மனிதனுக்காகவும் ஆளுமைக்காகவும் அன்பால் கூடிய கூட்டம். அந்த கூட்டை தயவுசெய்து கலைத்துவிட வேண்டாம். பாஜக மாநில தலைவர் என் தம்பி அண்ணாமலை அவர்களையே மீண்டும் மாநில தலைவராக அனைவரும் நியமிக்க வேண்டும் என்று தயவு செய்து தொடர்ந்து இதுபோன்று வரும் வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களை போன்ற உணர்வாளர்களுக்கும் என் தம்பி அண்ணாமலை மீது வைத்திருக்கும் அன்பு பாசத்திற்காகவும் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உங்கள் அமித்ஷா அவர்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.